காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா மற்றும் வணக்கம் சார். அவர் கரெக்டாக அதான் சொன்னாருங்களா? இன்கரெக்டாக சொன்னார். எல்லாம் சொல்லும்போது கரெக்டாக எல்லாமே காங்கிரஸ்ன்றாரு. நேஷனல் ஹெரால்டு ஆரம்பித்தது காங்கிரஸ். இன்றைய ராகுல் காந்தியுடைய கொள்ளு தாத்தா தான் ஆரம்பித்தார். அவரும் காங்கிரஸ் சார்பாக ஆரம்பித்தார். பணம் போட்டது எல்லாமே காங்கிரஸ்காரவங்க. இப்போ நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கைனா என்னன்னு சொன்னால், அண்ணான்னு ஒரு பத்திரிக்கை அதிமுகவில் இருக்குன்னா பொதுமக்கள் வாங்க மாட்டாங்க, அண்ணா அந்த கட்சிக்காரங்க வாங்குவாங்க. முரசொலின்னு இருக்குது. பெரும்பாலும் யார் வாங்குவாங்கன்னா முரசொலி வாங்குவாங்க. இப்போ நேஷனல் ஹெரால்டு யார் வாங்குவாங்கன்னா காங்கிரஸ்காரங்க தான் வாங்குவாங்க. அதை நடத்திட்டு வரும்போது அந்த நேஷனல் ஹெரால்டுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் அவர் சொன்னார், பல உண்மைகளை சொன்னார். 90 கோடி, அந்த 90 கோடியை காங்கிரஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குது. ஏன்னா தன்னுடைய இது. இப்போ உங்கள் சொத்தை நீங்கள் உங்கள் மனைவிக்கோ பிள்ளைக்கோ கொடுத்தா அதுக்கு பேர் செட்டில்மெண்ட்டு. அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி செட்டில்மெண்ட் மாதிரி தான் இது. ஒரு மக்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். காங்கிரஸுடைய சொத்து, காங்கிரஸால் ஆரம்பிக்கப்பட்ட சொத்து, காங்கிரஸால் வளர்க்கப்பட்ட ஒரு சொத்து, பிரச்சனை வரும்போது காங்கிரஸ் பணம் கொடுத்த ஒரு சொத்து, அந்த சொத்தை அப்படியே மாற்றுறாங்க. இதில் என்ன பிரச்சனை சொல்லி நான் குறுக்க, ஏன்னா நீங்க பேசும்போது பல பொய் சொன்னீங்க, நான் குறுக்க பேசல. இல்ல அது பொய்ங்கறனால தான் இன்டர்ஃபியர் பண்ணல. இல்ல நான் அது சொல்றேன். நீங்க அப்புறம் மெய்யின்னு சொல்லுங்க. என்ன பாருங்க, அப்புறம் மெய்யின்னு சொல்லுங்க. இப்ப மீண்டும் சொல்றேன், அவர் வாயாலே சொன்னாரு. அந்த மோத்திலால் வோரா தான் காங்கிரஸ் பொருளாளராக இருக்கிறது தான் ஒய்ஜேஎலுக்கு இதா இருக்காரு. அதாவது அந்த ஜேர்னலுக்கு பொறுப்பானவராக இருக்காரு. அவர் தான் காங்கிரஸ்ல பொருளாளராக இருக்காரு. எங்க இந்தியாவிலேயும் அவராக இருக்காரு. சரி, நல்லா புரிஞ்சுங்க. மோத்திலால் வோரா தான் அந்த ஜேர்னலுக்கும் பொறுப்பானவர். எங்க இந்தியாவில் அவர் தான் வாங்குறாரு. அவரும் அதான் பொறுப்பானவர். காங்கிரஸுக்கு கொடுக்குது, காங்கிரஸ் கொடுக்குது. இவ்வளவு வித்தியாசம். அன்னைக்கு காசுல தலைவியா இருந்த சோனியா காந்தி ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இது நீங்க உங்களுக்குள்ள கொடுத்ததுக்கு இந்த கேஸ் 1938 இருந்து எடுத்துட்டு வருது. பிஜேபி எடுத்துட்டு வராங்க, இடி வருது. நமோ ஆப்புங்கிற ஒரு ஆப் மூலமா அரசாங்கத்தோட திட்டத்தின் பேர்லயே பணம் வசூல் பண்ணிட்டு இருக்குது பிஜேபி. ஆனா அதெல்லாம் நீங்க கண்டுக்காமலே தான் இருக்கிறீங்க. கண்டுக்காம இருந்ததுதான் தப்பு. அது தப்பு. அது மட்டும் தப்பு இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், ரஃபேல் ஊழல் வந்துச்சு, கண்ணுக்கு தெரிஞ்சது. சம்பந்தமே இல்லாத ஒரு அம்பானி இன்னைக்கு அவர் ஒண்ணுமனா போயிட்டாரு. 30,000 ரூபாய் மோடி தூக்கி அவர் கையில கொடுக்குறாரு, ஒண்ணுமே இல்லாம ரஃபேல். அதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு அங்கே பிரெஞ்சு அரசாங்கத்திலையும் பிரச்சனை எல்லாம் வந்த பின்னால கோர்ட் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு துண்டு சீட்டு மாதிரி ஒரு கவரை கொண்டு போய் கொடுக்குறாங்க, இந்த மிரட்டல் கவர் மாதிரி. அதில் என்ன சொல்றாங்க, ஒரு பொய்யான தகவல் சொல்றாங்க. இது ஆடிட்ல முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு வந்துருந்து ஒரு பொய்யான தகவல் கொடுத்தோம். நீதிபதிகள் என்ன செய்வாங்க, சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சு அப்படி ஒரு ஆடிட் நடக்கவே இல்லைன்னு சொல்லி. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு எப்படி வக்குஃபு சொத்துக்களை பாஜகவுடைய காரர்களுக்கு கொடுப்பதற்கோ அது திருட்டு சட்டம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி திருட்டுத்தனத்தை கிட்டத்தட்ட 24 லட்சம் கோடிய பணக்காரர்களுக்கு இந்த அரசு வழங்கியிருக்கு. எந்த அரசு? பாஜக அரசு. பல லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணது மட்டும் இல்லாம பல லட்சம் கோடி சொத்தை 1க்கு 10 வித்திருக்கு. 100 ரூபாய்க்கு 10 பைசாக்கு வித்திருக்காது, 10 ரூபாய்க்கு. இப்படியெல்லாம் ஊழல்ல திளைத்த ஒரு மோடி அரசு இன்னைக்கு அதுவும் என்ன செய்யுது, இன்னைக்கு பிஜேபிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிஜேபி அலுவலகம் 5 கோடி ரூபாய்க்கு எங்க இருந்து வந்தது. ரெண்டாவது, பிஜேபி இத்தனை கம்பெனிகளுக்கு அதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிச்சுக்கங்க சார். எங்க திரும்ப வரேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. கடந்த மாசம் நான் அகமதாபாத் போனேன், அகில இந்திய காங்கிரஸ் உடைய மாநாடு. அது மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக நான் போகும்போது 6,600 ரூபா கட்டினேன். நான் மட்டுமல்ல, காங்கிரஸ் உடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும் கட்டினாங்க. அதுக்கு எது கட்டாங்க? முக்கால்வாசி பணம் நேஷனல் ஹெரால்டுக்காண்டி அந்த சந்தா. இப்படித்தான் 1938 இருந்து நாங்க காங்கிரஸ்காரர்கள் சந்தா கொடுத்த பணம். இப்ப கேள்வி என்னன்னா, பண பரிமாற்றத்தில் 1 பைசா திரு ராகுல் காந்திக்கு ஏதாவது வந்திருக்கா? பணப்பரிமாற்றம், ஏன்னா ஈடிங்கிறது எதுக்கு வரணும்? பணப்பரிமாற்றம் நடந்திருக்கணும். ஆக பணப்பரிமாற்றம் நடந்திருந்தா சோனியா காந்தி அவர்கள் 1 பைசாவாவது அதுல இருந்து எடுத்திருக்காங்களா? இந்த எங்க இந்தியாவை
அதாவது இந்த Okay, sir, புரிஞ்சுது. இந்த பத்திரிகையை அதாவது நேஷனல் இதுல ஹெரால்ட காப்பாத்துறதுக்காக வேண்டி அதை என்ன செய்யறாங்க, 90 கோடி கொடுத்துட்டு அதை திரும்பவும் நடத்தணும், சிறப்பா நடத்தணும் தான் யங் இந்தியாவை ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் காங்கிரஸ், இதுவும் காங்கிரஸ். கொடுத்தவரும் மோத்திலால் ஓரா, கொடுக்கப்பட்டதும் வாங்கினதும் மோத்திலால் ஓரா. எப்படி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணும்போது, ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணும்போது அதுல ஒரு பகுதியை தானே வச்சுக்கிற மாதிரி, இவ்வளவு எளிமையான ஒண்ணுமில்லாத ஒரு நேஷனல் ஹெரால்டு வழக்க பல லட்சம் கோடி ஊழல் செஞ்ச பாஜக எதுக்கு பண்ணுது? அவங்க 330 இருந்து 400 சீட்டு வர வேண்டியதை 240 மாத்தினது வந்து காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி நிலைகுலைய செய்யணும் சொல்லி இவ்வளவு மோசமான ஒரு நிலையை பண்றாங்க. எப்படி திமுக பாஜகவை எதுக்குது? அந்த ஆட்சிக்கு எதிராக என்னென்னலாம் கெடுதல் பண்ணணுமோ, தமிழுக்கு எதிராக கெடுதல் பண்ணணுமோ, நிதி மோசடி கொடுக்காம இருக்கணுமோ, இவ்வளவு வேலை செய்யற பாஜக எப்படி தமிழகத்தை வஞ்சிக்குதோ அதே மாதிரி காங்கிரஸை வஞ்சிக்குது. ஓகே சார், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு நாங்களும் விரும்புகிறோம். இவங்க 2 பேரும் பேசுனதுல ஏதாவது பிழைகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அப்படியா? அதாவது நான் திரும்பவும் சொல்றது அதுதான், பணப்பரிமாற்றம் இதுல பயனாளின்னு சொல்லி திருமதி சோனியா காந்தி அவர்களையோ திரு ராகுல் காந்தியை சொல்லும்போது ஏதாவது ஒரு பைசா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கா? நான் ஏற்கனவே தெளிவாக சொன்னேன், செட்டில்மெண்ட்டு ஒரு சொத்தை தகப்பனோ பிள்ளையோ தங்க சகோதரிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? நான் ஆரம்பத்திலேருந்து ரொம்ப விளக்கமாக சொன்னேன். இது காங்கிரஸ் சொத்து, வெறும் 50 லட்சம் அல்ல, 90 கோடியை நீண்ட காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பத்திரிகையை காப்பாற்றுறது, தான் பிள்ளைய காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறாங்க. அந்த பிள்ளைய வந்து திருப்பி வந்து வீணாக போகக்கூடாதுன்னா காங்கிரஸ் கட்சி யங் இந்தியான்னு ஒன்று உருவாக்கி, அதுவும் இன்னொரு பத்திரிகைங்கிற கம்பெனி தானே ஒழிய, அந்த கம்பெனி ஏதாவது லாபம் அடைஞ்சு அந்த லாபம் வந்து தனிநபருக்கு திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கோ அல்லது தலைவர் ராகுல் காந்திக்கோ போயிருந்தா இது இங்கே எதுனாலும் சொல்லலாம். ஆக ஒரு சொத்து அந்த குடும்பத்துக்குள்ளேயே, அதாவது காங்கிரஸ்ங்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளேயே போகுது. திரும்ப சொல்ற ஏஜேஎல் என்பது மோத்திலால் ஓரா அவர்கள் யாரு காங்கிரஸ்ல பொருளாளராக வர்றாங்களோ அவங்க தான் அதை பார்ப்பாங்க. அப்ப பொருளாளராக உள்ளவர் அதே காங்கிரஸுக்கு மாற்றி கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் இருந்தது திருமதி சோனியா காந்தி. அதனால அவர் சகோதரர் சொன்ன மாதிரி அவர் தண்டிக்கப்படுவார், குற்றவாளி, அந்த வேலையே கிடையாது. அந்த மாதிரி குற்றம் செய்கிற நிலையில திருமதி சோனியா காந்தி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அவருக்கு இல்லை. அதே மாதிரி திரு ராகுல் காந்திக்கு இல்லை. இன்னைக்கு இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் பாஜக செய்யக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஊழலையும் எதிர்த்து கொண்டிருப்பவர் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த ஆட்சி என்பது ஒரு அளவுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியா மாற்றி அந்த ஆட்சியை ஆர்எஸ்எஸ்க்கு கையளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் மோடி அவர்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்க திட்டம். இந்த நாட்டை எப்படி ஆள்வாங்கன்னா, நேபாளத்தில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, மன்னராட்சி போய் மீண்டும் மன்னராட்சியை கொண்டு வரணும்னு இன்னைக்கு ஒரு நிலைமை அந்த ஊர்ல உருவான மாதிரி இங்கே ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு ஆட்சியை பாஜக இருக்காது. எப்படி சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றதுக்காக இந்திங்கிற ஒரு பேர்ல இந்திய வளர்க்குறோம்னு சொல்லி பண்ணிட்டு, அதன் பிறகு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கும் இந்திக்கு கூட அவ்வளவு காசு போல, சமஸ்கிருதத்துடைய அந்த வளர்ச்சிக்கும் இன்னைக்கு பல லட்சம் கோடி பல்லாயிரம் கோடியை தூக்கி கொடுக்கிற மாதிரி சமஸ்கிருதத்தை வளர்க்க இந்தி. ஆர்எஸ்எஸ் இந்த ஆட்சியை மன்னராட்சி மாதிரி கைப்பற்ற குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாற்றி கொண்டு போறதுக்கு இவ்வளவு பெரிய வேலை நடக்குது. இதை கண்டுபிடித்தவர்ல ஒருத்தர் திரு ராகுல் காந்தி, அதை வழிமொழிகிறதுல ஒருத்தர் தமிழக முதல்வர். இந்த 2 பேரை எந்த வகையில எதுக்கணும்? இவர் ஆட்சியை இங்கே சீர்குலைக்கணும், அங்கே ராகுல் காந்தியை சீர்குலைக்கணுங்கிறதா அவருடைய எண்ணமே ஒழிய காங்கிரஸ் இதுல ஒரு பைசா கூட எந்த தவறும் செய்யவில்லை. காங்கிரஸ் சொத்து காங்கிரஸ்க்கு வந்திருக்கு. அதுல அவரே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஷேர் உள்ள சிலர் காங்கிரஸுக்கு விரோதமா, எத்தனையோ காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸுக்கு விரோதமா போயிருக்காங்க இல்லையா, அதுல 1-2 பேரை பிடிச்சு இந்த அலிகேஷனை கொடுத்திருக்காங்க. அதில் நாங்கள் வெல்வோம். ஐயா வந்து நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு சில தவறான தகவல் எல்லாம் சொல்லியிருக்காரு. அவரு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஏஜேஎல்ங்கிறது அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெட்ங்கிறது காங்கிரஸ்னுடைய பேர்ல இல்லை. அது ஒரு கம்பெனி.
அது காங்கிரஸ் பேர்லயே கிடையாது. Okay. ரெண்டாவது இது எங்க காங்கிரஸ் சொத்து. யார் தலைவர்? இல்ல நீங்க யார் தலைவர்ங்கற யார் மறையும் கிடையாது. காங்கிரஸ் பொருளாளர் இப்ப உதாரணம் அவர்தான் சொன்னார், நான் கூட சொல்லல. நானே தான் திருப்பி சொல்றேன். அப்போ ஒரே நிமிஷம். அப்ப மோதிலால் வோரா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெஷரர், அவர் மோதிலால் வோரா இல்ல, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெஷரர் எங்கெல்லாம் எந்த கம்பெனி வச்சிருக்காரோ அது பூரா காங்கிரஸ்னு சொல்லிடலாமா? இல்ல சார், அப்படி இல்ல. இப்போ அரசாங்கம் சில கம்பெனிகளை வச்சிருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் சில கம்பெனிஸ் வச்சிருக்கு. அந்த கம்பெனிக்கு இன்னைக்கு இப்போ மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மைன்ஸுக்கு யார் ஐஏஎஸ் செக்ரட்டரியாக வராங்களோ அவங்க தான் அது டைரக்டராக வராங்களோ அவங்க அந்த கம்பெனிக்கு டைரக்டர் ஆயிருவாங்க, எம்டி ஆயிருவாங்க. அவங்க போன பிறகு யார் வராங்களோ அந்த மாதிரி ஆயிருவாங்க. ஒருவேளை ஏஜேஎல் அந்த மாதிரியா சார்? ஏஜேஎல்ங்கிறது இட் இஸ் a company, please understand. அந்த கம்பெனி காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அது காங்கிரஸ்னுடைய கம்பெனி இல்ல. தப்பா சொல்றேன் இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்போ இந்த ஏஜேஎல்ங்கிறது கம்பெனி, அது காங்கிரஸ்னுடைய பொறுப்பாளர் அதுல இருக்கறனால அது காங்கிரஸ் கம்பெனி கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1 ஃபேக்சுவலா கரெக்ட் பண்ணுவோம். அடுத்தது இப்ப இந்த காங்கிரஸ் சொத்தை தான் நாங்க காங்கிரஸ்க்கு ஒய்ஏஎல்க்கு கொடுத்துறோம், யங் இந்தியன் லிமிடெட் கொடுத்துறோம். ஒய்ஏஎல்லும் காங்கிரஸ்னுடைய கம்பெனி கிடையாது. அதுல நாரே பேர். சார் ஒரே நிமிஷம், நான் முடிச்சறேன், நீங்க கேட்கலாங்க. ஒரே நிமிஷம் பண்ணுங்க. அதாவது 90 கோடி ரூபாயை அந்த தொழிலாளர்களுக்கு காங்கிரஸ் தான் கொடுக்குது. ஏன்? தன் பொருள் காப்பாத்துறதுக்காண்டி கொடுக்குது. இப்ப சொல்லுங்க, ஒரே வரிதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் மீண்டும் சொல்றேன், சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் உடைய தலைவர். அதுக்கு அடுத்த தலைவராக ராகுல் காந்தி வந்தாரு. மோதிலால் வோரா அன்றைக்கு பொருளாளர், இன்றைக்கு பொருளாளர் வேற. இப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு தான் போதே ஒழிய மீண்டும் மீண்டும் இந்த தனிநபருக்கு போகல. ஒண்ணே ஒண்ணு ரொம்ப சிம்பிள். அதாவது சட்டப்படி 25வது பிரிவு சட்டப்படி எங்க இந்தியாவும் லாபம் நோக்க இல்லாத ஒரு கம்பெனி. அது எப்படி உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோ அதே காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிறது. இந்த ஒரு அடிப்படையில் எந்த வகையிலும் இந்த யங் இந்தியாவை பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய திருமதி சோனியா காந்தி மேலேயோ அல்லது நம்முடைய ராகுல் காந்தி மேலேயோ எந்த கன்விக்ஷனும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தால் அதை நீதிமன்றம் சரி செய்யுங்கிறதுல எனக்கு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், இன்னைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு இந்தியர்களும் ரூபாய் 10 to 15 ரூபாய் ஒரு மின்சார கட்டணம் கட்டுறாங்கன்னு சொன்னா 5 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய மின்சாரத்தை திரு அதானி அம்பானி 2 பேருமே செய்யற வேலை. ஒருத்தர் சோலாருக்கு போயிட்டாரு, ஒருத்தர் நிலக்கரியை வாங்கி அந்த நிலக்கரியை 100 ரூபாய்க்கு வாங்கி இந்திய அரசாங்கங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் 300 ரூபாய்க்கு விற்கிறது. காரணம் அதை 200 மாற்றி இங்கே 300 விற்கிறாங்க. அந்த செய்தி கூட இந்த அரசு அதானிகளையும் அம்பானிகளையும் காப்பாற்றி இருக்கிறது. இதே தமிழ்நாட்டில் 3 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சோலார் மின்சாரத்தை அதிமுக ஆட்சியில எவ்வளவு ரூபாய்க்கு வித்தாங்க? அப்ப இன்னைக்கு வரை நாம பாதிக்கப்படுறோம். அப்ப அம்பானி அதானிகள் போன்றவர்களை காப்பாற்றுவதற்கு, பக்குவ சொத்துக்களை அம்பானிகள் இருக்கிறதை காப்பாற்றுவதற்கு எப்படி இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கிறதோ, தொழிலதிபர்களை காப்பாற்ற முயற்சி எடுக்க, அந்த முயற்சி தான் இந்த முயற்சி. இடி மிஸ்யூஸ் செய்யப்படுதா? படுது, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதனால் நான் இன்னைக்கு இவ்வளவு புள்ளி விவரங்கள் கொடுக்கும்போது இதுலயும் அப்ப இது பழிவாங்கல் நடவடிக்கை இருக்கிறனால தப்பு செய்யறவங்களையும் தப்பிச்சு போங்கிற அர்த்தம் இல்லை. எங்கேயாவது ஒன்று தப்பு பண்றவங்களை பிடிங்க. நம்ம பாரதிய ஜனதா மேல குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன? நீங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி கடைசியில் உங்க ஆதாயத்துக்காக பயன்படுத்தாம தப்பு செஞ்சவங்களை கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுங்க. அது அம்பானி சரி. ஏஜேஎல்லும் காங்கிரஸ் கிடையாது, ஒய்ஏஎல்லும் காங்கிரஸ் கிடையாது. அப்ப அந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் இருக்காங்க. சொன்னீங்க முதல்ல சொல்லும்போது ஏஜேஎல் காங்கிரஸால ஆரம்பிக்கப்பட்டது, நேருவால் ஆரம்பிக்கப்பட்டது. காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கு முன்னால. இரண்டாவது யங் இந்தியாவும் காங்கிரஸ் தான் சொன்னாரு. நீங்க பாக்குற நேயர்களுக்கு நல்லா தெளிவாவே புரியும். இப்ப சோனியா காந்தி இருங்க, இப்ப காங்கிரஸ் பிரசிடென்ட் யாரு? நம்ம கார்கே. அப்ப அவர் பேர்ல இருக்கிற சொத்தை பூரா காங்கிரஸ்க்கு தூக்கி போட்டுறலாமா? இது எப்படி? அதுதான் அப்படியே காங்கிரஸ்ல சொல்றது. அப்போ இப்ப இந்த சொத்து கட்சி சொத்துங்கிறது வேற, கட்சியினுடைய நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தி இருக்கா, சோனியா காந்தி இந்த சொத்து போயிருக்கா? யங் இந்தியாவில் எல்லா இடத்துலயும் காங்கிரஸ்க்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கிடையாது. 4 பேர் தான். ராகுல் காந்தி அப்ப பணம் கொடுத்தா 16 மாசம் ஒவ்வொரு ஏஐசிசி உறுப்பினர் 6000 சீக்கிரம் கன்விக்ஷன் ஆயிடும். சரி சார், ரொம்ப நன்றி சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அனைவருக்கும் மிக்க நன்றி.